நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே இது வந்த போதும் கலங்காமல் வைத்தாய் ஆசானாய் இருந்தே அனைத்தும் சொல்லிக் கொடுத்தாய் மாயாவை எதிர்த்தே பயந்தோடச் செய்தாய் மாயாவை எதிர்த்தே பயந்தோடச் செய்தாய் தைரியம் இருந்தாலே நீ அங்கே இருப்பாய் துணை எனக்கு பாபா நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே அகங்கார பேயை நெருங்காமல் தடுத்தாய் அழிகின்ற தேகத்தை நான் தீண்ட தடுத்தாய் ஆன்மீக மலர் போல மனம் வீசச் செய்தாய் ஆன்மீக மலர் போல மனம் வீசச் செய்தாய் அன்பான தொண்டனாய் நீ சேவை செய்தாய் குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே நலமாக நான் வாழ அறிவுரைகள் தந்தாய் கேட்காத முன்பாக எல்லாமே கொடுத்தாய் மாறாத பாபா உன்னை மறக்க மாட்டேன் மாறாத பாபா உன்னை மறக்க மாட்டேன் மாறும் மானிடரை நான் நம்ப மாட்டேன் துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே ஓம் சாந்தி 24/4/2025 काले मुरली बाप दादा मधुबन। मीठे बच्चे, विजय माला में आने के लिए निरंतर बाप को याद करो। இனிமையான குழந்தைகளே, வெற்றி மாலையில்
வருவதற்காக நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருங்கள். அப்னா டைம் வேஸ்ட் மத்து கரோ, தன்னுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். படாயி பர் பூரா பூரா தியான் தோ, படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் செலுத்துங்கள். प्रश्न है, बाप अपने बच्चों से कौन सी एक रिक्वेस्ट करते हैं? கேள்வி, சிவ தந்தை தன்னுடைய குழந்தைகளிடம் எந்த ஒரு ரிக்வெஸ்ட் வேண்டுதல் வைக்கின்றார்? उत्तर है, मीठे बच्चे बाप रिक्वेस्ट करते हैं अच्छी रीति पढ़ते रहो. பதில் சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, சிவ தந்தை ரெக்வெஸ்ட் வைக்கின்றார், நல்ல முறையில் படியுங்கள். பாப்கே தாடிக்கு லாஜ் ரக்கோ, பாபாவுடைய தாடிக்காவது மரியாதை கொடுங்கள். ஐசா कोई गंदा काम मत करो जिससे बाप का नाम बदनाम हो. எந்த விதமான தவறான செயலை செய்யாதீர்கள், அதன் மூலமாக பாபாவுடைய பெயர் ரிப்பேர் ஆகிற மாதிரி, அதாவது சிவ தந்தை தலைகுனிற மாதிரி எந்த ஒரு தவறான செயலையும் செய்யாதீர்கள். சத் பாப், சத் शिक्षक, சத் குரு की கபி நிந்தா மத் கராவோ. சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர் மற்றும் சத்தியமான குருவை இழிவுபடுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள். प्रतिज्ञा करो, जब तक पढ़ाई है तब तक पवित्र जरूर रहेंगे. உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், எதுவரை இந்த படிப்பு இருக்கின்றதோ அதுவரை தூய்மையாக அவசியம் இருப்பேன் என்று. गीत है, तुम्हें पाके हमने जहां पा लिया है. பாடல், உங்களை அடைந்ததால் நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. यह किन्होंने कहा कि तुम्हें पाकर सारे जहां के ராஜாயே பாத்தே हैं. இது யார் சொன்னாங்க? உங்களை அடைந்ததால் முழு உலகத்தின் ராஜ்யத்தை அடைந்து விட்டோம் என்று. அபி தும் ஸ்டூடெண்ட் பி ஹோ தோ பச்சே பி ஹோ. தற்பொழுது நீங்கள் மாணவர்களாகவும் இருக்கின்றீர்கள், மேலும் குழந்தைகளாகவும் இருக்கின்றீர்கள். तुम जानते हो, बेहद का बाप हम बच्चों को विश्व का मालिक बनाने के लिए आए हैं. நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவ தந்தை குழந்தைகளாகிய நம்மை உலகத்திற்கு எஜமானராக மாற்றுவதற்காக வந்துள்ளார். உன்கே சாம்னே ஹம் பைட்டே हैं और हम ராஜயோக சீக் ரஹே हैं. அந்த இறை தந்தைக்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கின்றோம், மேலும் நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அர்த்தார்த்த, विश्व का क्राउन प्रिंस प्रिंसेस बनने तुम यहाँ पढ़ने आए हो अथवा पढ़ते हो. உலகத்தினுடைய கிரவுன் பிரின்ஸ் பிரின்சஸ், இளவரசன் இளவரசி ஆகுவதற்காக நாம இங்கு பாடம் படிப்பதற்காக வந்திருக்கின்றோம், படித்து கொண்டும் இருக்கின்றோம். ये गीत तो भक्ति मार्ग का गाया हुआ है. உங்களை அடைந்ததால் உலகத்தையே அடைந்து விட்டோம் எனக்கூடிய இந்த பாடல் பக்தி மார்க்கத்தின் பாடலாகும். बुद्धि से बच्चे जानते हैं हम विश्व के महाराजा महारानी बनेंगे. புத்தியின் மூலமாக குழந்தைகளாகிய நாம் தெரிந்துள்ளோம், நாம் உலகத்தின் மகாராஜா மகாராணியாக
ஆகப் போகின்றோம் என்று. बाप है ज्ञान का सागर, सुप्रीम रूहानी टीचर रूहों को बैठ पढ़ाते हैं. சிவ தந்தை ஞான கடலாக விளங்குகின்றார். சுப்ரீம் சொல் சிவ தந்தை ஆசிரியராக இருந்து ஆத்மாக்களுக்கு பாடம் கற்பிக்கின்றார். आत्मा इन शरीर रूपी कर्मेंद्रियों द्वारा जानती है कि हम बाप से विश्व क्राउन प्रिंस प्रिंसेस बनने के लिए पाठशाला में बैठे हैं. ஆத்மாவாகிய நாம இந்த சரீரம் எனும் கர்ம இந்திரியங்கள் மூலமாக தெரிந்திருக்கின்றோம். நாம் பாபாவின் மூலம் உலக கிரவுன் பிரின்ஸ் பிரின்சஸ் ஆகுவதற்காக, ராஜகுமார் ராஜகுமாரியாக ஆகுவதற்காக இந்த பாடசாலையில் அமர்ந்திருக்கின்றோம். கித்னா நஷா ஹோனா சாஹியே, எவ்வளோ ஆன்மீக போதை இருக்க வேண்டும். अपने दिल से पूछो, इतना नशा हम ஸ்டூடெண்ட் மே है. இப்போ நம்மளுடைய உள்ளத்தை கேள்வி கேட்க வேண்டும். எந்த ஒரு நஷா ஆன்மீக போதை இறை மாணவர்களாகிய நம் உள்ளத்தில் இருக்கின்றதா? ये कोई नई बात भी नहीं है. இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. हम कल्प कल्प विश्व के क्राउन प्रिंस और प्रिंसेस बनने के लिए बाप के पास आए हैं. நாம் கல்ப கல்பமாக உலகத்தின் கிரவுன் பிரின்ஸ் மற்றும் பிரின்சஸ் ஆகுவதற்காக சிவ தந்தையிடம் வந்துள்ளோம். ஜோ பாப் பாப் பி ஹை, டீச்சர் பி ஹை. இங்கு சிவ தந்தை தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார். बाप पूछते हैं तो सभी कहते हैं हम तो सूर्यवंशी क्राउन प्रिंस प्रिंसेस व லக்ஷ்மி நாராயண் बनेंगे. இப்போ பாபா என்ன ஆக போறீங்க அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டால் நாம் சொல்கிறோம், நாங்கள் சூரிய வம்சத்தை சார்ந்த கிரவுன் பிரின்ஸ் பிரின்சஸ், அதாவது லக்ஷ்மி நாராயணாக ஆகுவோம் என்று. अपने दिल से पूछना चाहिए, हम ऐसा पुरुषार्थ करते हैं. இப்போ நாம் நம்மளுடைய மனசாட்சியை கேட்க வேண்டும், நாம் அந்த மாதிரியான முயற்சி செய்கின்றோமா என்று. बेहद का बाप जो स्वर्ग का वर्षा देने आए हैं वह हमारा बाप टीचर गुरु भी है, तो जरूर वर्षा भी इतना ऊंचते ऊंच देंगे. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். அவர் நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்து குருவாகவும் விளங்குகின்றார். அவசியம் ஆஸ்தியை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை உயர்ந்திலும் உயர்ந்ததாக மாற்றுகின்றார். அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தியும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கின்றது. देखना चाहिए, हमको इतनी खुशी है कि हम आज पढ़ते हैं कल क्राउन प्रिंस बनेंगे. இப்போ நம்மை நாமே பார்க்க வேண்டும். நமக்கு அவ்வளவு குஷி இருக்கின்றதா? அதாவது இப்பொழுது நாம் படிக்கின்றோம், நாளை கிரவுன் பிரின்ஸ் ஆகுவோம் என்று. क्योंकि ये संगम है ना, ஏனெனில் தற்பொழுது சங்கம யுகம் நடக்கின்றது. अभी इस पार हो उस पार स्वर्ग में जाने के लिए पढ़ते हो. நாம இந்த புறம் இருக்கின்றோம், அந்த அக்கறை ஸ்வர்க்கத்தில் செல்ல வேண்டும். அதற்காக இக்கரையில் உட்கார்ந்து பாடம் படித்து கொண்டு இருக்கின்றோம். वहाँ तो सर्वगुण संपन्न 16 कला संपन्न बनकर ही जाएंगे. இப்போ நாம் அங்கே போகும் பொழுது அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களாகவும் 16 கலைகள் நிறைந்தவர்களாகவும் ஆகி செல்ல வேண்டும். हम ऐसे लायक बने हैं
अपने से पूछना होता है. நாம அந்த அளவு தகுதி உடையவர்களாக ஆகியுள்ளோமா என்று தன்னைத்தானே கேட்க வேண்டும். एक नारद பகத் கி பாத் நஹி ஹை. ஒரு நாரதர் எனும் பக்தனின் விஷயம் கிடையாது. தும் சப் பக்த் தே அப் பாப் பக்தி சே சுடாத்தே ஹை. நாம் அனைவரும் பக்தர்கள் ஆவோம். பக்தர்களா இருந்தோம். தற்பொழுது சிவ தந்தை வந்துள்ளார் பக்தியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக. தும் ஜான்தே ஹோ ஹம் பாப் கே பச்சே பனே ஹை உன்சே வருஷா லேனே. நாம் தெரிந்துள்ளோம், நாம் சிவ தந்தைக்கு குழந்தையாக இருக்கின்றோம், அவரிடமிருந்து ஆஸ்தியை அடைவதற்காக. விஸ்வகா கிரவுன் பிரின்ஸ் பன்னே ஆயே ஹோ. உலகத்தினுடைய கிரவுன் பிரின்ஸ் ஆகுவதற்காக நாம் இங்கு வந்திருக்கின்றோம். பாப் கஹ்தே ஹை பல் அப்னே கிரஹஸ்த் விஹார் மே ரஹோ. பாபா சொல்கின்றார், நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருங்கள். வானப்பிரஸ்த அவஸ்தா வாலோं को गृहस्थ विहार में नहीं रहना होता और कुमार कुमारियां भी गृहस्थ विहार में नहीं है. யாருக்கு வானப்பிரஸ்த அவஸ்தா ஆகிவிட்டதோ, அதாவது 60 வயது முதிர்ந்தவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருப்பது இல்லை. அவங்க அந்த காலத்துலலாம் 60 வயசு ஆயிடுச்சுன்னா காசி ராமேஸ்வரம் அப்படி கோவில் கோவிலா போக ஆரம்பிப்பாங்க. அவர் குமார் குமாரியாம்பி கிரஹஸ்த் விஹார்மே நஹி ஹை. அதனால அவங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பரா இருக்க மாட்டாங்க. குமார்ஸ் கன்னியாஸ் அவங்க இன்னும் ஃபேமிலி ஆரம்பிக்கவே இல்லை. அதனால அவங்களையும் கிரஹஸ்தி அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லற தர்மம் அப்படின்னு அவங்களதும் சொல்ல முடியாது. உனோங்கி பி ஸ்டூடெண்ட் லைஃப் ஹை. குமார்ஸ் கன்னியாஸோட வாழ்க்கை மாணவ வாழ்க்கையாகும். பிரம்மச்சரிய மேகி படாயி படுத்தே ஹை. இந்த ஸ்கூல் லைஃப்பும் சரி, காலேஜ் லைஃப்பும் சரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி படிச்சிடுறாங்க. பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணும்போதே இந்த படிப்புலாம் படிக்கிறாங்க. अब ये पढ़ाई है बहुत ऊंच, इसमें पवित्र बनना है हमेशा के लिए. இப்போ ஏன் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ படிக்கணுமோ படிச்சுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அது நிறைய நிறைய கடமைகள் இருக்கும். அப்புறம் இந்த விகாரமான எண்ணங்கள் வரலாம். அதனால படிப்பு டிஸ்டர்ப் ஆகும். அதுக்காக அவங்க படிப்பு முடிச்சுட்டு அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இது லௌகீகத்தில். இப்போ இங்கே நாம் படிக்கணும். ஆனால் நம்ம படிப்பு சாகிற வரைக்கும் இருக்கு. அப்போ பிரம்மச்சரியம் நம்ம கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணாதான் நம்மளுடைய அடுத்த பிறவியில் தொடர்ச்சியாக தேவதைகள் தூய்மையான வாழ்க்கை வாழ்வாங்க. ஃபேமிலியில் இருப்பாங்க, ஆனால் தூய்மையான இல்லற தர்மத்தில் இருப்பாங்க. பாப் कहते हैं हम पवित्रता का सागर हैं, तुमको भी बनाते हैं. சிவ தந்தை சொல்கின்றார், நான் தூய்மையின் கடலாக இருக்கின்றேன், உங்களையும் அப்படியே மாற்றுகின்றேன். तुम जानते हो आधा कल्प हम पवित्र रहते थे, बरोबर बाप से प्रतिज्ञा की थी, बाबा हम क्यों नहीं पवित्र बन और पवित्र दुनिया का मालिक बनेंगे. कितना அது சொல்றாங்க, பாபா நாங்க கண்டிப்பா அப்ப பாபா சொல்றாரு, பவித்ரதா கா சாகர் ஹை, தும்கோ பி பனாத்தே ஹை. நான் தூய்மையில கடலா இருக்கேன், உங்களையும் அப்படி மாத்துறேன். அப்ப நாம கூட சொல்றோம், அரைக்கல்பமா நாங்க தூய்மையா தான் பாபா இருந்தோம் சத்தியுகம் திரேதாயுகத்துல. அப்ப நம்ம பாபாவிடம் ப்ராமிஸ் செய்றோம், பாபா நாம ஹம் கியோ நஹி பவித்ர பன் और பவித்ர துனியா கா மாலிக் பனேங்கே. நாங்க ஏன் தூய்மையா இருந்து தூய்மையான உலகத்துக்கு எஜமானன் ஆக முடியாது. கித்னா படா பாப் ஹை பல் ஹை சாதாரண தன்.
परंतु आत्मा को नशा चढ़ता है ना. இப்ப இறைவன் மிக பெரியவர், அவர் சாதாரண உடலில் இருக்கின்றார். ஆனால் ஆத்மாவிற்கு அந்த நஷா இருக்கின்றது. பாப் ஆயே हैं பவித்ர பனானே, சிவ தந்தை வந்துள்ளார் நம்மை தூய்மையாக ஆக்குவதற்காக. कहते हैं तुम विकार में जाते जाते வைஷ்யாலய மே ஆக்கர் படே ஹோ. இப்போ பாபா சொல்றாரு, நீங்கள் விகாரத்துல சென்று சென்று இந்த வேசிகள் இருக்கக்கூடிய உலகத்துல சேர்ந்து உள்ளீர்கள். அதாவது விகாரமான உலகத்துல இருக்கிறீங்க. तुम सतयुग में पवित्र थे, ये राधे कृष्णा பவித்ர பிரின்ஸ் பிரின்சஸ் ஹைனா. நீங்கள் சத்தியுகத்துல தூய்மையாக இருந்தீர்கள். இந்த ராதே கிருஷ்ணா பவித்திரமான இளவரசன் இளவரசி ஆவார்கள். ருத்ர மாலாபி தேக்கோ, விஷ்ணு கி மாலாபி தேக்கோ. ருத்ர மாலையையும் பாருங்கள், விஷ்ணுவின் மாலையையும் பாருங்கள். ருத்ர மாலா சோ விஷ்ணு கி மாலா பனேகி. இந்த ருத்ர மாலையின் மூலமா நாளைய விஷ்ணுவின் மாலை உருவாக்கப்படும். विजयंती माला में आने के लिए बाप समझाते हैं. வெற்றி மாலையில் வருவதற்காக இப்போ சிவ தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். पहले तो निरंतर बाप को याद करो, अपना टाइम वेस्ट मत करो. முதல் விஷயம், நிரந்தரமாக சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள், தன்னுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். இன் கௌடியும் பிச்சாடி பந்தர் மத்து பனோ. இந்த சோழிகளுக்கு பின்னாடி இந்த குரங்கு போல ஆயிடாதீங்க. பந்தர் சனை காத்தே ஹே. இந்த குரங்குக்கு வேர்க்கடலைனா ரொம்ப பிடிக்குமா. அதனால இந்த குரங்கை பிடிக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு சின்ன கழுத்து குறுகிய கழுத்து இருக்கிற மாதிரி ஒரு பானை செய்து அதுக்குள்ள வேர்க்கடலை போட்டு வைப்பாங்களாம். கை உள்ள போயிடும் அந்த கழுத்து பகுதி வழியா. அப்புறம் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு அதை கையை வெளியில எடுக்க முடியாது. அப்ப அந்த பானையோட சுத்திட்டு இருக்குமா அந்த குரங்கு. கையை வெளியில எடுத்தா வெறுங்கை தான் வரும். வேர்க்கடலையோட வெளியில எடுக்கணும்னா அது வெளியில வராது. அதனால அது கடைசியில இறந்தே போயிடுமா அப்படியே சுத்திக்கிட்டே இருந்து. அது மாதிரி குரங்கு மாதிரி ஆகாதீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வேர்க்கடலை என்ன எதுக்கு பிரயோஜனம் இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ அது இப்போ இந்த காலத்துல சில பேர் பைசா பின்னாடியே போறாங்க லைஃப் லாங். அப்படிப்பட்டவங்களுக்காக தான் பாபா சொல்றாரு. இப்ப பாபா अभी तुमको बाप रत्न दे रहे हैं, फिर कौड़ियों अथवा चने पिछाड़ी जाएंगे तो क्या हाल होगा. இப்போ பாபா நம்மளுக்கு வைரங்களையும் வைடூரியங்களையும் ஞான ரத்தினங்களை அளிக்கின்றார். நம்மளுக்கு அந்த வேர்க்கடலை தான் பெருசா தெரியுது. அது பின்னாடியே போனா நாளைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராவன் கி கைது மே சலே ஜாயேங்கே. கடைசியில ராவணன் நம்மள கைது செய்து விடுவார். பாப் ஆக்கர், அதாவது கிளாஸ் கட் பண்ணிட்டு யோகா பண்ணாம தொடர்ந்து பிஸ்னஸ் பைசா அது பின்னாடியே போனாக்கா, பாபாட்டிருந்து விலகி தூரமா போயிட்டாக்கா கடைசியில ராவணனுடைய அது ராவணன்ட்டே போயிட வேண்டியதுதான். அதனாலதான் பாபா சொல்றாரு, ஞான ரத்தினங்களை விட்டுட்டு அழியக்கூடிய பொருள் மேல எதுக்கு போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொருளும் இந்த உலகத்துக்கு தேவைதான். ஆனா பாபாவை விட அந்த பொருள் முக்கியம் இல்ல. அதனால கொஞ்சம் அட்டென்ஷன் வைங்க. பாப் ஆக்கர் ராவன் கி கைது சே சுடாத்தே ஹே. பாபா ராவனுடைய சிறையிலிருந்து நம்மை விடுவிக்கின்றார். कहते हैं देह सहित देह के सब संबंधों से बुद्धि का त्याग करो. சிவபாபா சொல்றாரு, தேகம் சகிதமாக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் புத்தியின் மூலமாக தியாகம் செய்யுங்கள். अपने को ஆத்மா நிக்ஷய் கரோ.
தன்னை ஆத்மா என்ற நம்பிக்கையை கொண்டு வாருங்கள். बाप कहते हैं मैं कल्प कल्प பாரத் में ही आता हूँ. பாபா சொல்றாரு, நான் கல்ப கல்பமாக பாரத நாட்டில்தான் வருகின்றேன். भारतवासी बच्चों को विश्व का क्राउन பிரின்சஸ் बनाता हूँ. இப்போ பாரத்வாசி குழந்தைகளை நான் உலகத்தினுடைய கிரவுன் பிரின்ஸ் மற்றும் பிரின்சஸாக மாற்றுகின்றேன். கித்னா சஹஜ் படாத்தே ஹை, எவ்வளோ சகஜமான முறையில் பாபா பாடம் எடுக்கின்றார். ஐசா भी नहीं कहते कोई 4-8 घंटा आकर बैठो. नहीं, गृहस्थ व्यवहार में रहते अपने को आत्मा समझ मुझ बाप को याद करो तो तुम पतित से पावन बन जाएंगे. இப்போ பாபா சொல்கிறாரு, 4 மணி நேரம் 8 மணி நேரம் இங்கே வந்து உட்காந்துருங்க அப்படி பாபா சொல்ல மாட்டாரு. குடும்ப வாழ்க்கையில் இருங்க, தன்னை ஆத்மா அப்படின்னு புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது ஆத்மா பதீதமான ஆத்மா பாவனமாக ஆகிவிடும். விகார் மே ஜானே வாலோங்கோ பதீத் கஹா ஜாதா ஹை. யார் விகாரத்திற்கு செல்கின்றார்களோ அவர்களை பதீதமானவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. தேவதாயே பாவன் ஹை இஸ்லியே உனோங்கி மகிமா காயி ஜாத்தி ஹை. தேவதைகள் தூய்மையானவர்கள், எனவே அவர்களுடைய மகிமை பாடப்படுகின்றது. பாப் சம்ஜாத்தே ஹை வஹ அல்பகால க்ஷன் பங்கூர் கா சுக். ஷிவ் பாபா புரிய வைக்கின்றார், அது அல்பகால ஒரு க்ஷண நேர சுகமாகும். சன்னியாசி டீக்கு कहते हैं कि காகு விஷ்டா சமான் சுக்கு ஹை. சாமியாருங்க சொல்றது கூட கரெக்டு தான். கலியுகத்தோட சுகம் அப்படிங்கிறது க்ஷணபங்கூர் அப்படின்னா ஒரு அல்பகால சுகம், இதுக்கு காகத்தினுடைய எச்சிலுக்கு சமம் அப்படின்ட்டு சாமியாருங்க சொல்லியிருக்காங்க. परंतु उनको ये पता नहीं कि देवताओं को कितना सुख है, नाम ही सुख धाम है. ஆனால் இந்த தேவதைகளுக்கு தெரியாது, தேவதைகளுக்கு எவ்வளோ சுகம் இருந்தது. அதனுடைய பெயரே சுகதாமம் ஆகும். ஏஹ துக்கதாம், தற்பொழுது இருப்பது துக்கம் நிறைந்த இடமாகும். इन बातों का दुनिया में किसको भी पता नहीं. இப்போ இந்த விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. बाप ही आकर कल्प कल्प समझाते हैं, தேகி அபிமானி बनाते हैं. சிவ தந்தை தான் வந்து கல்ப கல்பமா புரிய வைக்கின்றார், ஆத்மா அபிமானியாக ஆக்குகின்றார். அப்னே கோ ஆத்மா சம்ஜோ. பாபா சொல்றாரு, உங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தும் ஆத்மா ஹோ நாக்கி தேக, நீங்கள் ஆத்மா ஆவீர்கள், இந்த தேகம் அல்ல. தேகுக்கே தும் மாலிக் ஹோ, தேகு துமாரி மாலிக் நஹி. தேகத்திற்கு நீங்கள் எஜமானர்கள், ஆத்மா வந்து தேகத்திற்கு எஜமானனாக இருக்கு, தேகம் உங்களுக்கு எஜமானன் கிடையாது. 84 जन्म लेते लेते अब तुम तमो प्रधान बन गए हो. 84 பிறவிகளை எடுத்து எடுத்து தற்பொழுது நீங்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். துமாரி ஆத்மா ஒரு ஷரீர் தோனோ பத்தீத் பனே ஹை. உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே பதீதமாக இருக்கின்றது. தேக அபிமானி பன்னே சே துமாரே சே பாப் ஹுயே ஹை. தேக அபிமானத்தில் வரக்கூடிய காரணத்தினால உங்களுக்குள்ள அந்த பாவங்களே நீங்கள் தேக அபிமானத்தில் வந்ததுனால தான் செஞ்சீங்க. அபு தும்கோ தேகி அபிமானி பன்னா ஹை. தற்பொழுது நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். மேரே சாத்து வாபஸ் கரு செல்னா ஹை. என்னுடன் நீங்கள் வாபஸ் வீடு திரும்ப வேண்டும். आत्मा और शरीर दोनों को शुद्ध बनाने के लिए बाप कहते हैं मनमना भव. ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டையும் சுத்தமாக ஆக்குவதற்காக பாபா சொல்கின்றார் மன்மனா பவ. பாப் ने तुमको रावण से
ஆதா கல்ப ஃப்ரீடம் திலாயி தி. பாபா உங்களை ராவணனிடமிருந்து அரை கல்பத்திற்கு சுதந்திரம் கொடுத்துள்ளார். அபு ஃபிர் ஃப்ரீடம் திலா ரஹே ஹை. இப்பொழுது மீண்டும் சுதந்திரம் கொடுக்கின்றார். ஆதா கல்பு தும் ஃப்ரீடம் ராஜ்ய கரோ. அரை கல்பத்துக்கு நீங்க சுதந்திரமாக ராஜ்யம் செய்யுங்கள். வஹாம் 5 விகாரோं का नाम नहीं. அங்கு 5 விகாரங்களின் பெயரே கிடையாது. அபு ஸ்ரீமத் பர்ச்சல் சிரேஷ்ட பன்னா ஹை. தற்பொழுது ஸ்ரீமத் படி நடந்து சிறந்தவர்களாக ஆக வேண்டும். अपने से पूछो हमारे में विकार कहाँ तक है. தன்னைத்தானே கேட்டு பாருங்கள், என்னிடம் விகாரம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்று. பாப்பு कहते हैं एक तो मामेकम याद करो और कोई लड़ाई झगड़ा भी नहीं करना है. பாபா சொல்றாரு, ஒன்று நீங்க என்னை நினைவு செய்யுங்கள், சிவ தந்தையை நினைங்க, யார்கிட்டயும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நஹி தோ தும் பவித்ர கைசே பனேங்கே. இப்போ ஏற்கனவே இருக்கிற கர்ம கணக்குனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் பாபா தேடி கண்டுபிடிச்சோம். அவர் சொல்கிற டைரக்ஷன் படி நடக்கிறோம். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா நம்மளோட பூர்வ ஜென்மத்தோட காரணம் இருக்கும். அதுக்காக நம்ம சண்டை போடுறதுனால மீண்டும் கருத்து வேறுபாடு வரும். அப்போ என்ன ஆகும், நம்ம சேர்த்து வச்ச பேட்டரியெல்லாம் திரும்பவும் டிஸ்சார்ஜ் ஆகிடும்ல. அப்போ ஆத்மா எப்படி தூய்மையாகும், திரும்பவும் பாவ கரை படியும். அதனால பாபா சொல்றாரு, யார்கிட்டயும் சண்டை போடாதீங்க. தும் யஹா ஆயே ஹி ஹோ புருஷாரத்துக்கர் மாலாமே பிரோனே. நீங்கள் இங்கு வந்ததே மீண்டும் முயற்சி செய்து மாலையில் சுற்றப்படுவதற்காக. நாப்பாஸ் ஹோங்கே தோ ஃபிர் மாலாமே பிரோ நஹி சகேங்கே. நீங்க ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டால் மாலையில வரமாட்டீங்க. கல்ப கல்பகி பாதுஷாஹி கவா தேங்கே. கல்ப கல்பமா இந்த ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள். ஃபிர் அந்துமே பகுத் பச்சுதானா படேகா. அப்புறம் கடைசியில ரொம்ப பக்ஷாதாபப்பட வேண்டி வரும். उस पढ़ाई में भी रजिस्टर रहता है, லக்ஷன் பி தேக்தே ஹை. அந்த படிப்புல கூட ரெஜிஸ்டர் வைக்கப்படுகின்றது, லக்ஷணமும் பார்க்கப்படுகின்றது. ये भी पढ़ाई है, सुबह को उठकर तुम आपे ही ये पढ़ो. இது கூட ஒரு படிப்பு தான். காலங்காத்தால எழுந்து நீங்களே இந்த படிப்பை படியுங்கள். दिन में तो कर्म करना ही है, फुर्सत नहीं मिलती है तो பக்தி भी மனுஷ சவேரே உட்கர் கருத்தே ஹை. பாபா சொல்றாரு, உங்களுக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விடியற் காலையில் எழுந்து என்ன பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். பக்தியிலே என்ன பண்ணுறாங்க, ஃபுல் டே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க விடியற் காலையில் அவங்க பக்தி பண்ணுறாங்க. ஏதோ ஹை கியான் மார்க். இது ஞான மார்க்கமாகும். भक्ति में भी पूजा करते करते फिर बुद्धि में कोई न कोई देहदारी की याद आ जाती है. பக்தியில பூஜா செய்து செய்து பிறகு ஏதேனும் ஒரு தேகதாரியின் நினைவு வந்து விடுகின்றது. यहाँ भी तुम बाप को याद करते हो, फिर धंधा आदि याद आ जाता है. இங்கே கூட நீங்க சிவ் பாபாவை நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வேலை தொழில் அதெல்லாம் ஞாபகத்தில் வருது. ஜித்னா பாப் கி யாத் மே ரஹேங்கே உத்தனா பாப்பு கட்டுத்தே ஜாயேங்கே. இப்போ எந்த அளவு பாபாவுடைய நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு பாவங்கள் நீக்கப்படும். तुम बच्चे जब पुरुषार्थ करते करते बिल्कुल पवित्र बन जाएंगे तब ये माला बन जाएगी. குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுது முயற்சி செய்து செய்து முற்றிலும் பவித்திரமாக ஆகிவிடுவீர்களோ அப்பொழுது மாலையில் மணி ஆவீர்கள். பூரா புருஷார்த் நஹி கியா தோ பிரஜா மே சலே ஜாயேங்கே. முழுமையான முயற்சி செய்யவில்லை என்றால்
பிரஜையில் சென்று விடுவீர்கள். अच्छी रीति योग लगाएंगे, पढ़ेंगे, अपना बैगेज भविष्य के लिए ट्रांसफर कर देंगे तो रिटर्न में भविष्य में मिल जाएगा. இப்போ நல்ல முறையில் யோகா செய்கிறீங்க, படிக்கிறீங்க, தன்னுடைய பேகேஜ் எதிர்காலத்திற்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க அப்படின்னா ரிட்டர்னில் எதிர்காலத்தில் நீங்கள் இங்கே படிக்கிற படிப்பும் எதிர்காலத்தில் அதுக்கு ரிட்டர்ன் பாபா அவசியம் கொடுப்பாரு. ईश्वर अर्थ देते हैं तो दूसरे जन्म में उनका रिटर्न मिलता है ना. இப்போ லௌகிகத்தில் கூட பிரஜைகள், அதாவது இந்த துவாபர கலியுகத்தில் பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வர அர்ப்பணம்னு சொல்லிட்டு யாராவது ஏழைங்களுக்கு தானம் தர்மம் பண்ணால் அடுத்த பிறவில அவங்களுக்கு அது ரிட்டர்ன் கிடைக்கும், நல்ல இடத்துல பிறப்பாங்க. அப்போ பாப்பு கத்தேக மே டைரக்ட் ஆத்தாகும். ஈஸ்வர அர்ப்பணம்னு சொல்லிட்டு ஏழைங்களுக்கு தான் கொடுக்குறோம், ஈஸ்வரனுக்கு கொடுக்கல. ஆனால் இங்கே நம்ம செய்யக்கூடியது டைரக்ட் ஈஸ்வரனுக்கு கொடுக்குறோம். அதனால 21 பர்த்துக்கு நேரடியாக அவர் நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாரு. அபி தும் ஜோ குச் கர்த்தே ஹோ சோ அப்னே லியே. இங்கே நாம் ஈஸ்வரனுக்காக என்னெல்லாம் சேவை பண்ணுறோமோ உடலால், மனசால், பொருளால் எல்லாமே ஆக்சுவலாக ஈஸ்வரனுக்காக செய்யல, எனக்காக நானே செய்கிறேன். மனுஷ தான புண்ணிய கருத்தேக வகை இன்டைரக்ட். இப்போ மனிதர்கள் தானம் புண்ணியம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் இன்டைரக்ட், சிவனுக்கு நேரடியாக போய் சேராது. இருந்தாலும் சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு வேண்டிய அந்த உணவுப் பொருள் அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அன்னதானம், வஸ்திரதானம், கோதானம், இதெல்லாம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு இன்டைரக்டாக அதனுடைய பலன் இருக்கு. जानते हो ये पैसे तो सब खत्म हो जाएंगे. இப்போ நம்ம கொடுக்காம வச்சிருந்தா கூட கடைசியில் ஒரு நாள் வேஸ்ட்டு தானே ஆகும். इससे अच्छा क्यों न बाप को मदद करें. அதனால நாம் ஏன் பாபாவுக்கு இதை ஹெல்ப் பண்ணக்கூடாது. इस समय तुम बाप को बहुत मदद करते हो. இந்த சமயத்தில் கடவுளுக்கு உதவி தேவைப்படுது. தேவைப்படும் பொழுது செய்யக்கூடிய உதவி மிக பெரியது ஆகும். बाप राजाई कैसे स्थापन करेंगे, ना कोई लश्कर व சேனா ஆதி है ना हथियार आदि है. இப்போ பாபா ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்வார்? அவருக்கு படையும் கிடையாது, சேனையும் கிடையாது, ஆயுதங்களும் கிடையாது. ये सब कुछ गुप्त है. பாபா செய்கிற ராஜ்யம் ஆக்சுவலாக மிகப்பெரிய ராஜ்யம் ஸ்தாபனை பண்ணுறாரு, ஆனால் இது குப்தமான முறையில் ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கின்றது. कन्या को दहेज कोई कोई गुप्त देते हैं, पेटी बंद कर चाबी हाथ में दे देते हैं. அந்த காலத்துலலாம் வரதட்சணை அப்படின்னா இப்படி பரப்பிலாம் வைக்க மாட்டாங்க, தட்டு தட்டாக வரிசை எடுத்துன்னு போகிறாங்களே அந்த மாதிரி கிடையாது. ஒரு பெட்டி ஃபுல்லாக தங்கம் வைர நகைகள் இருக்கும், சாவி மட்டும் கொடுத்துருவாங்க, பெட்டி எங்கே இருக்குன்னு காமிச்சிடுவாங்க. அப்படி தான் அந்த காலத்தில் பண்ணுவாங்க. கோயி பகுத் ஷோ கர்த்தே ஹை, கோயி குப்த் தேத்தே ஹை. சில பேர் ஒன்றும் இல்லாததுக்கே கடை விரிச்சிடுவாங்க, ஆனால் ஒரு சிலர் பெரிய காஸ்ட்லியான ஐட்டமாக இருக்கும், ஆனால் குப்தமாக கொடுப்பாங்க. बाप भी कहते हैं तुम सजनिया हो, तुमको हम विश्व का मालिक बनाने आया हूँ. பாபா கூட சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய சஜனிகள், நான் உங்களை உலகத்திற்கு எஜமானனாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன். தும் குப்த மதது கருத்தே ஹோ, நீங்கள் குப்தமான உதவி எனக்காக செய்கின்றீர்கள். ஏ ஆத்மா ஜான்தி ஹை, பாஹர் கா பப்கா குச் நஹி ஹை. இது ஆத்மா தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று, நாம் வெளியில் ஷோலாம் காட்டுறது கிடையாது. ஏ ஹைஹி விகாரி பதீத துனியா. இப்போ இருக்கிறது விகாரமான பதீதமான உலகமாகும். சிருஷ்டிக்கு விருத்தி ஹோனி ஹி ஹை. இந்த சிருஷ்டி விருத்தி ஆகியே தீரும். ஆத்மாவுங்கோ ஆனா ஹை ஜரூர். ஆத்மாக்கள் அவசியம் வர வேண்டும். ஜனம் தோ और ही जास्ती होने हैं. பிறவிகள் கூட இன்னும் நிறைய பிறவிகள் எடுக்க போகிறோம். कहते भी हैं इस हिसाब से अनाज पूरा नहीं होगा.
அந்த 5 ஆண்டு திட்டம், 3 ஆண்டு திட்டம்லாம் எதுக்காக கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற தானியம் வந்து நம்மளுக்கு பிற்காலத்துல குறைஞ்சிடும். மக்கள் தொகை அதிகமாயிட்டே போகுதுல்ல. அதுக்காக அவங்க வந்து எப்படி மகசூலை அதிகப்படுத்துறது? அதுக்கான திட்டங்கள்லாம் வகுக்குறாங்க. ஹைஹி அசுரை புத்தி. அவங்க நினைக்கிறாங்க, இந்த உலகம் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து இத வளர்ச்சி அடையணும், அடைய வைக்கணும், நம்ம நாடு முன்னேற வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு விதமான அசுர புத்தி அப்படின்னு சொல்றாரு. தும் பச்சோं को अब ஈஸ்வரிய புத்தி மிலி है. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஈஸ்வரனுடைய புத்தி வந்து கிடைச்சிருக்கு. भगवान पढ़ाते हैं तो उनका कितना रिगार्ड रखना चाहिए. இப்ப கடவுள் வந்து பாடம் எடுக்கிறாருன்னா, அவருக்கு எவ்வளோ நாம மதிப்பு வைக்க வேண்டும். கித்னா படுனா சாஹியே. உண்மையிலே பாபாவுக்கு நம்ம மரியாதை செலுத்துறது அப்படின்னா, நம்ம அந்த அளவுக்கு படிக்கணும். கை பச்சே हैं जिन्हें पढ़ाई का शौक नहीं है. நிறைய குழந்தைங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஆர்வமே இல்லை. तुम बच्चों को ये तो बुद्धि में रहना चाहिए ना, हम बाबा द्वारा क्राउन பிரின்ஸ் பிரின்சஸ் बन रहे हैं. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு புத்தியில இது இருக்க வேண்டும். அதாவது நாம பாபா மூலமா கிரவுன் பிரின்ஸ் பிரின்சஸா ஆகி கொண்டே இருக்கின்றோம். अब बाप कहते हैं मेरी मत पर चलो, बाप को याद करो. இப்ப பாபா சொல்றாரு, என்னுடைய வழிப்படி நடங்க, பாபாவை நினைவு செய்யுங்கள். கடி கடி கஹதே ஹை ஹம் புல் ஜாத்தே ஹை. ஆனாலும் குழந்தைங்க அடிக்கடி சொல்றாங்க, நாங்க மறந்து விடுகின்றோம் என்று. ஸ்டூடெண்ட் கஹே ஹம் பாட்டு புல் ஜாத்தே ஹை தோ டீச்சர் கியா கரேங்கே. இப்போ ஒரு மாணவன் வந்து நான் படிச்ச பாடத்தை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா, டீச்சர் என்ன பண்ணுவாரு? யாத் நஹி கரேங்கே தோ விகர்ம வினாஷ் நஹி ஹோங்கே. நீங்க வந்து பாடத்தை வந்து மறந்துட்டா டீச்சர் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்க நம்ம பாபாவை நினைக்கலன்னா விக்ரம வினாசம் ஆகாது. இப்போ டீச்சர் என்ன பண்ணுவாங்க? क्या टीचर सब पर कृपा व आशीर्वाद करेंगे कि हम पास हो जाए. நம்ம டீச்சர் சிவ் பாபா நம்மளை வந்து ஆசீர்வாதம் அல்லது கிருபை செய்வாரா நாம உடனே பாஸ் ஆகிறதுக்கு? யஹா ஏ ஆசீர்வாத் கிருபா கி பாத் நஹி. இங்க வந்து ஆசீர்வாதம் கிருபையினுடைய விஷயமே கிடையாது. பாப்பு கஹதே ஹை படோ. பாபா சொல்றாரு படிங்க. பல் தந்தா ஆதி கரோ பரந்து படுனா ஜரூரி ஹை. உங்க வேலை செய்யுங்க, ஆனா படிப்பது மிகவும் அவசியமாகும். தமோ பிரதான சே சத்தோ பிரதான் பனோ. தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகுங்கள். அவரும் கோபி ராஸ்தா பத்தாவோ. மற்றவங்களுக்கும் வழிகாட்டுங்கள். தில் சே பூछना चाहिए हम बाप की खिदमत में कितना है. உங்களுடைய மனசாட்சியை நீங்க கேளுங்க, இப்ப நம்ம அதிர்ஷ்டத்துல எவ்வளோ இருக்குது. கித்னோக்கோ ஆப் சமான் பனாத்தே हैं. எவ்வளோ பேரை நான் எனக்கு சமமா மாத்தியிருக்கேன். திருமூர்த்தி சித்திரத்தோ சாம்னே ரக்கா ஹைனா. திருமூர்த்தி சித்திரம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு இல்லையா? ஏ சிவ் பாபா ஹை, ஏ பிரம்மா ஹை. அந்த ஒளியானவர் சிவ தந்தை, அதுக்கப்புறம் பிரம்மா பாபா. இஸ் படாய் சே ஏ பன்தே ஹை. இந்த படிப்பின் ஆதாரத்துல தான் இது ஆக போறோம். பிற 84 ஜனம் கே பாது ஏ பனேங்கே. பிறகு 84 ஜென்மங்கள் கழித்து இந்த மாதிரி ஆக போகின்றோம். शिव बाबा ब्रह्मा तन में प्रवेश कर ब्राह्मणों को ये बना रहे हैं. शिव बाबा பிரம்மா உடலில் பிரவேசமாகி பிராமணர்களை இப்படி மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். தும் பிராமன் பனே ஹோ. நீங்கள் பிராமணனா ஆகியுள்ளீர்கள். अब अपने दिल से पूछो हम पवित्र है. தற்பொழுது நீங்கள் உங்களுடைய மனசாட்சியை கேட்டு பாருங்கள், நான் தூய்மையாக இருக்கின்றேனா? தெய்வீ குண் தாரண் கர்த்தே ஹை. தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றேனா? புராணே தேகுக்கோ பூலே ஹை. பழைய தேகத்தை மறந்து விட்டேனா? ஏதோ புராணே ஜுத்தி ஹைனா.
பாபா சொல்றாரு, இந்த பழைய தேகம் பழைய செப்பல் மாதிரி. ஆத்மா பவித்ர பன் ஜாயேகி தோ ஜுத்தி பி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிலேகி. எப்ப ஆத்மா தூய்மை ஆயிடுமோ அப்ப அடுத்த வேஷம் முதல் தரமான வேஷமாக கிடைக்கும், நல்ல செப்பல் கிடைக்கும் அப்படின்றாரு. ये पुराना चोला छोड़ नया चोला पहनेंगे, ये चक्र फिरता रहता है. இந்த பழைய உடலை விட்டுவிட்டு புது உடலை எடுப்போம். இந்த மாதிரி சக்கரத்துல சுற்றி கொண்டே இருக்கிறோம் நம்ம. आज पुराना जुती में है, कल ये देवता बनना चाहते हैं. இன்னைக்கு இந்த பழைய செப்பல்ல இருக்கிறோம். சில சமயம் செப்பல் வந்து அறுந்து போச்சுன்னா அது தச்சு போட்டுக்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த உடல் அப்படின்ற செப்பல்ல சில நேரங்கள்ல ஆப்ரேஷனே நடக்குது. அதுக்கப்புறமா அதை வச்சே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். நாளைக்கு புதுசா ஒரு செப்பல் கிடைக்கும், அதாவது தேவதையோட உடல் கிடைக்கும். அந்த உடல்ல வியாதியே இருக்காது. बाप द्वारा भविष्य आधा कल्प के लिए विश्व का क्राउन प्रिंस बनते हैं. இப்போ பாபா மூலமா எதிர்கால அரை கல்பத்திற்காக எதிர்காலத்தினுடைய கிரவுன் பிரின்ஸாக ஆகப் போகின்றோம். हमारी उस राजाई को कोई भी छीन नहीं सकेंगे. நம்மளுடைய அந்த ராஜ்யத்தை யாராலும் அபகரிக்க முடியாது. तो बाप की श्रीमत पर चलना चाहिए ना. அப்போ சிவ பாபா காட்டக்கூடிய ஸ்ரீமத் படி நடக்கணும் தானே. अपने से पूछो हम कितना याद करते हैं. நம்மளுடைய மனசாட்சியை நம்ம கேட்டு பார்க்கணும், நான் எவ்வளோ நேரம் கடவுளுடைய நினைவில் இருக்கிறேன். कितना स्वदर्शन चक्रधारी बनते और बनाते हैं. நான் எந்த அளவு சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றேன் மற்றும் மற்றவர்களையும் ஆக்குகின்றேன். ஜோ கரேகா சோ பாயேகா. யார் செய்கின்றார்களோ அவர்கள் அடைவார்கள். பாப்பு ரோஜ் படாத்தே हैं. பாபா தினமும் பாடம் கற்பிக்கின்றார். சப்கே பாஸ் முரளி ஜாத்தி है. எல்லார்கிட்டையும் இந்த முரளி போகுது. अच्छा ना भी मिले 7 रोज का कोर्स तो मिल गया ना, புத்தி में நாலேஜ் आ गई. இப்போ முரளி ஒரு வேளை கிடைக்கலன்னா கூட 7 நாள் கிளாஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா, அதை கூட நாம் புத்தியில் நினைவு செய்யலாம். शुरू में तो बट्टी बनी, फिर कोई पक्के कोई कच्चे निकल पड़े. ஆரம்ப காலத்தில் பட்டி நடந்தது, அதில் சிலர் பக்காவாகவும் சிலர் கச்சாவாகவும் இருந்தார்கள். क्योंकि மாயா கா தூஃபான் பி தோ ஆத்தா ஹைனா. ஏனெனில் மாயாவுடைய புயலும் வருகின்றது தானே. 6-8 மாஸ் पवित्र बन फिर देह अभिमान में आकर अपना गात कर लेते हैं. 6 மாதம் 8 மாதம் தூய்மையாக இருக்கிறாங்க, அப்புறம் பாடி கான்ஷியஸ் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, விகாரத்தில் போயிடுறாங்க. விகாரத்தில் போகிறது அப்படின்றது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. மாயா படி துஷ்டர் ஹை. மாயா ரொம்ப பெரிய எதிரியாக இருக்கின்றது. आधा कल्प माया से हार खाई है, अभी भी हार खाएंगे तो अपना पद गवा देंगे. அரை கல்பமாக மாயாவிடம் தோல்வி அடைந்து விட்டோம், தற்பொழுதும் தோல்வி அடைந்தால் பிறகு பதவி குறைந்துவிடும். நம்பர்வார் மர்த்தபை தோ பகுத் ஹைனா. வரிசை கிரமமான போஸ்ட் வந்து இருக்கு. சத்தியுகத்தில் வைகுண்ட பதவி வரிசை கிரமமாக இருக்கும். कोई राजा रानी, कोई वजीर, कोई प्रजा, कोई को हीरे जवाहरात के महल. சிலர் மகாராஜ் மகாராணியாக இருப்பாங்க, சிலர் ராஜா ராணியாக இருப்பாங்க, சிலர் அங்கே மந்திரிங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் ராயல் ஃபேமிலியில் இருப்பாங்க, பிரஜைகளாக இருப்பாங்க. சிலருக்கு வந்து வைர மாளிகை, சிலருக்கு வைடூரிய மாளிகை, விதவிதமாக இருக்கும். பிரஜா மேபி கோயி பகுத்து சாகுகார் ஹோத்தே ஹை. பிரஜைகளில் கூட பணக்கார பிரஜை, சாதாரண பிரஜைகள் அப்படி இருப்பாங்க. ஹீரே ஜவராத்தோं के महल होते हैं, यहाँ भी देखो प्रजा से कर्जा उठाते हैं ना. இங்கே வைர மாளிகை வைடூரிய மாளிகையெல்லாம் இருக்குது,
அப்படிலாம் பெரிய பணக்கார பிரஜையெல்லாம் இருப்பாங்க சத்தியுகத்துல. பாபா சொல்றாரு, இங்கேயே சில நேரங்கள்ல கவர்மெண்ட் பிரஜைகள்ட்ட இருந்து கடன் வாங்குது. தோ பிரஜா சாகுக்கார் டஹரி யா ராஜா. அப்ப பிரஜை பணக்காரரா இல்ல ராஜா பணக்காரரா? அந்தேர் நகரி ஏ அபிகி பாத் ஹை. அது கண்ணு இல்லாதவங்க இடத்துல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது இப்ப நடக்கிற விஷயம். अब तुम बच्चों को ये निश्चय रहना चाहिए कि हम विश्व का क्राउन प्रिंस बनने के लिए पढ़ते हैं. இப்போ குழந்தைகளாகிய நமக்கு இந்த நிச்சயம் இருக்கின்றது, நாம் உலகத்தின் க்ரௌன் பிரின்ஸ் ஆகுவதற்காக இந்த பாடத்தை படித்து கொண்டு இருக்கின்றோம். हम बैरिस्टर व इंजीनियर बनेंगे यह कभी स्कूल में भूल जाते हैं क्या? நம்ம பேரிஸ்டர் ஆக போகிறோம், என்ஜினியர் ஆக போகிறோம். இப்போ ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எதிர்காலத்தில் பேரிஸ்டர் ஆக போகிறேன் அப்படின்றது மறந்துடுவாரா? அதில் ஞாபகம் இருக்கும் தானே. कोई तो चलते चलते माया के तूफान लगने से पढ़ाई भी छोड़ देते हैं. இங்கே நாம் படிக்கிற படிப்பில் தேவதை ஆக போகிறோம், அதுவும் 21 பர்த்துக்கு தேவதையாகவே வாழ போகிறோம் அப்படிங்கிறது சிலருக்கு தான் புத்தியில் இருக்கு. சிலருக்கு இந்த பாடத்தை போக போக மறந்து விடுகின்றார்கள். சிலர் கடைசியில் படிப்பையே விட்டு விடுகின்றார்கள். बाप अपने बच्चों से एक रिक्वेस्ट करते हैं. சிவ தந்தை தன்னுடைய குழந்தைகளிடம் ஒரு வேண்டுதல் விண்ணப்பிக்கின்றார், ரெக்வஸ்ட் பண்றாரு. மீட்டே பச்சே அச்சி ரீதி படோ தோ அச்சா பது பாயங்கே. இப்போ பாபாவோட ரெக்வஸ்ட்டு, இனிமையான குழந்தைகளே நல்ல முறையில் படியுங்கள், அப்பொழுது நல்ல பதவியை அடைவீர்கள். பாப்கே தாடிக்கு லாஞ்ச் ரோக்கோ. பாபா சொல்றாரு, என்னுடைய தாடிக்காவது மரியாதை கொடுங்கள். தும் ஐசா கந்தா காம் கரேங்கே தோ நாம் பதனாம் கருதேங்கே. சப்போஸ் நாம் ஏதாவது தவறான செயலை செய்கின்றோம் என்றால் நம்ம பாபாவுடைய பெயரை கெடுத்து விடுவோம். சத்து பாப்பு, सत्य टीचर, सत्य गुरु की निंदा कराने वाले ऊंच पद पा नहीं सकेंगे. சத்தியமான தந்தை, சத்தியமான டீச்சர், சத்தியமான குரு இவர்களை நிந்தனை செய்யக்கூடியவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. இச்சமய तुम हीरे जैसा बनते हो तो कवड़ियां पिछाड़ी तोड़े ही पड़ना चाहिए. இந்த சமயத்தில் நீங்கள் வைரமாக மாறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இப்ப நீங்க சோழிகளுக்கு பின்பாக போகக்கூடாது. பாபா கோ சாட்சாத்கார் ஹுவா, அவர் ஜட்டு கௌடியோं को छोड़ दिया. எப்ப பிரம்மா பாபாவுக்கு காட்சி பார்த்தாரோ உடனே அந்த சோழிகளை விட்டு விட்டார். அரே 21 जन्म के लिए बादशाही मिलती है, फिर ये क्या करेंगे? அப்ப பிரம்மா பாபா நினைச்சாரு, 21 பர்த்துக்கு இவ்வளோ பெரிய ராஜ்யம் பாக்கியம் கிடைக்குது, இந்த சோழி வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு நினைச்சாரு. சப் தேதியா, அந்த காலத்துல அவர்கிட்ட இருந்த பைசாலாம் யஜ்யத்துக்கு கொடுத்துட்டாரு, ட்ரஸ்டி ஃபார்ம் பண்ணாரு. 8 பெண்களை கொண்ட ஒரு ட்ரஸ்ட், அது முதல்ல ஃபார்ம் பண்ணி தன்னுடைய சொத்தெல்லாம் அதில் எழுதி வச்சுட்டாரு பிரம்மா பாபா. हम तो विश्व का माल பாதுஷாஹி லே லேத்தே ஹே, இதுக்கு பதிலாக நான் உலக ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்க போறேன் அப்படின்னு நினைச்சாரு. எபி ஜான்தே ஹோ வினாஷ் ஹோனா ஹை, அதெல்லாம் கூட நம்ம அப்படியே கையிலே வச்சிட்டு இருந்தா கூட ஒரு நாள் வினாசம் ஆகியே தானே தீரும். அப் நஹி படா தோ டூ லேட் ஹோ ஜாயேங்கே பச்சதானா படேகே. அதனால இப்போ நம்ம ஒழுங்கா படிக்கலனா, டூ லேட் போர்டு போட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் பக்ஷாதாபம் பட வேண்டி வரும். பச்சோங்கோ சப் சாட்சாத்கார் ஹோ ஜாயேகா, குழந்தைகளுக்கு எல்லாமே காட்சியா கிடைக்கும். பாப் கஹ்தே ஹைன் தும் புலாத்தே பி ஹோ கி ஹே பதீத பாவன் ஆவோ. இப்போ பாபா சொல்றாரு, நீங்க என்னை கூப்பிட்டீங்க, ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று. अब मैं पतित दुनिया में तुम्हारे लिए आया हूँ और तुमको कहता हूँ पावन बनो.
தற்பொழுது சிவ தந்தை சொல்கின்றார், நான் இந்த பதீதமான உலகத்துல உங்களுக்காக தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட தான் சொல்றேன், தூய்மையாக ஆகுங்கள் என்று. தும் ஃபிர் கடி கடி கந்தமே கிருத்தே ஹோ. அப்படி சொன்னா கூட ஒரு சிலர், எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் திரும்பவும் அந்த சாக்கடையில விழுறாங்க. மேத்தோ காலோं का काल हूँ. சிவ பாபா சொல்றாரு, நம்ம வந்து மகா காலேஸ்வர், காலனுக்கு எல்லாம் காலன் மகாகால். சப்கோ லே ஜாவுங்க. காலன் வந்து ஒரு வினாடியில ஒரு ஆத்மாவை மட்டும் அழைத்து செல்வார். மகா காலேஸ்வர் ஒரு செகண்ட்ல அனைத்து ஆத்மாக்களையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்ல போகின்றார். स्वर्ग में जाने के लिए बाप आकर रास्ता बताते हैं. ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்காக இப்போ சிவ தந்தை வந்து வழிகாட்டுகின்றார். நாலேஜ் देते हैं कि ये सृष्टि चक्र कैसे फिरता है. ஞானத்தை பாபா சொல்றாரு, இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்று. ஏஹ பேஹதுக்கே நாலேஜ். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானமாகும். जिन्होंने कल्प पहले पढ़ा है वही आकर पढ़ेंगे. யார் போன கல்பத்துல படிச்சாங்களோ அவங்க தான் இந்த கல்பத்திலும் படிப்பார்கள். வபி சாட்சாத்கார் ஹோதா रहता है. அது கூட காட்சிகளாக கிடைக்கும். நிக்ஷய் ஹோ ஜாயே கி பேஹத் கா பாப் ஆயே हैं. நமக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும், எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்துள்ளார். जिस भगवान से मिलने के लिए इतने भक्ति की वह यहाँ ஆக்கர் படா ரஹே हैं. எந்த இறைவனை அடைவதற்காக நாம இவ்வளோ பக்தி பண்ணமோ அந்த இறைவனே வந்து நம்மளுக்கு பாடம் எடுக்கிறாரு. ஐசே பகவான் பாப்சே ஹம் முலாக்காத்தோ கரே. அப்படிப்பட்ட கடவுள் வந்திருக்காரே, ஒரு முறையாவது அவரை சந்திக்க வேண்டும் தானே. கித்னா உல்லாஸ் குஷி சே பாககர் ஆயே மிலே. அகர் பக்கா நிக்ஷய் ஹோத்தோ. பாபா சொல்றாரு, அவ்வளோ சந்தோஷமா பாபா சந்திக்கிறதுக்காக போறோம். ஆனா பாபா சொல்றாரு, உங்களுக்கு பக்காவான நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இந்த உடம்புல சிவன் வராருன்னு நம்பினீங்கன்னா வாங்க. டக்கிக்கு பாத்து நஹி. இங்க ஏமாத்துற விஷயம், கடவுளுக்கே ஏமாத்த முடியுமா? ஏமாத்துற விஷயம்லாம் இருக்கக்கூடாது. ஐசே பி பகுத் ஹை பவித்ர பன்தே நஹி படுத்தே நஹி பஸ் சலோ பாபா கே பாஸ். அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க, தூய்மையும் ஆகிறது இல்லை, பாடமும் படிக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நானும் வரேன் மதுபனுக்கு, இந்த டூரிஸ்ட்லாம் போவாங்கள்ல அது மாதிரி நானும் மதுபனுக்கு வரேன்னு வராங்க. ஐசே ஹி கூம்னே ஃபிர்னே பி ஆ ஜாத்தே ஹை. சில பேர் நிஜமாலுமே டூரிஸ்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு மதுபனுக்கு வந்துடுறாங்க சுற்றி பார்க்கறதுக்காக. बाप बच्चों को समझाते हैं, तुम बच्चों को गुप्त अपनी राजधानी स्थापन करनी है. ஸ்ரீ பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், குழந்தைகளே நீங்கள் குப்தமாக உங்களுடைய ராஜதானியை ஸ்தாபனை செய்ய வேண்டும். பவித்ர பனேங்கே தோ தமோ பிரதான சே சத்தோ பிரதான் பனேங்கே. தூய்மை ஆனீர்கள் என்றால் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக முடியும். ஏ ராஜ்யோக பாப் ஹி சிக்கிலாத்தே ஹை. இது வந்து ராஜ்யோகம் ஆகும். இது சிவ தந்தை தான் கற்பிக்கின்றார். பாக்கி வோ ஹை ஹட்டயோகி. மற்றபடி அதெல்லாம் வந்து ஹட்டயோகம் ஆகும். பாப் கஹதே ஹை அப்னே கோ ஆத்மா சமஜ் முஜ் பாப் கோ யாத் கரோ. இங்கே பாபா சொல்றாரு, உங்களை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ये नशा रखो, हम बेहद के बाप से विश्व का क्राउन प्रिंस बनने आए हैं, फिर ஸ்ரீமத் पर चलना चाहिए. இப்போ பாபா சொல்றாரு, நம்மளுக்கு இந்த நஷா வந்து இருக்கணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் மூலமாக உலகத்தினுடைய கிரவுன் பிரின்ஸ் ஆகுவதற்காக நாம படிக்கிறோம். அதன் பிறகு ஸ்ரீமத் படி நடக்கணும் தானே. மாயா ஐசி ஹை ஜோ புத்தி கா யோக தோடு தேத்தி ஹை. மாயா அந்த மாதிரி இருக்கு, புத்தி யோகத்தை அது கட் பண்ணிடுது. பாப் சமர்த் ஹை தோ மாயா பி சமர்த் ஹை. இப்போ பாபா வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறாரு, மாயாவும் அப்படிதான் இருக்கு.
आधा कल्प है राम का राज्य, आधा कल्प है रावण का राज्य, ये भी कोई नहीं जानते हैं. अரை கல்பம் ராமராஜ்யம், அரை கல்பம் ராவண ராஜ்யம், இது கூட யாருக்குமே தெரிவது கிடையாது. अच्छा, मीठे मीठे सिकीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, सदा नशा रहे कि हम आज पढ़ते हैं कल क्राउन प्रिंस प्रिंसेस बनेंगे. சதா இந்த நஷா இருக்கணும். இன்று நாம படிக்கிறோம், நாளைக்கு क्राउन प्रिंस प्रिंसेஸா மாறப்போகின்றோம். अपने दिल से पूछना है हम ऐसा पुरुषार्थ करते हैं. உங்களுடைய மனசாட்சியை நீங்க கேட்டு பாருங்க, நான் அந்த மாதிரியான முயற்சி செய்கின்றேனா என்று. பாப்கா இத்னா ரிகார்டு ஹை, சிவ தந்தைக்கு எனக்கு உண்மையான மரியாதை கொடுக்க தெரியுதா? ஆக்சுவலாக உண்மையான மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா அவர் தலை குனிற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. படைக்கா ஷோக் ஹை, படிப்பின் மீது ஆர்வம் இருக்கா அப்படின்னு நாமளே கேட்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், பாப்கே கர்த்தவியமே குப்த மததுகார் பண்ணா ஹை. பாபாவுடைய இந்த மிகப்பெரிய காரியத்தில் நாம குப்தமான உதவியாளர்களாக இருக்க வேண்டும். भविष्य के लिए अपना பேகேஜ் டிரான்ஸ்ஃபர் कर देना है. எதிர்காலத்திற்காக நம்மளுடைய பேகேஜ் டிரான்ஸ்ஃபர் செய்துவிட வேண்டும். कौड़ियों के पीछे समय न गवाकर हीरे जैसा बनने का पुरुषार्थ करना है. இந்த சோழிகளுக்கு பின்னாடி நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணாம வைரம் போல நம்ம மாறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். वरदान, मन बुद्धि को मनमत से फ्री कर सूक्ष्म मतन का अनुभव करने वाले डबल लाइट भव. மனம் மற்றும் புத்தியை மன்மத்து மனம் போன போக்கில் செல்வதிலிருந்து விடுவித்து சூக்ஷ்ம வதனத்தை அனுபவம் செய்யக்கூடிய डबल लाइट आगुग. सिर्फ संकल्प शक्ति अर्थात मन और बुद्धि को सदा मनमत से खाली रखो तो यहाँ रहते भी वतन की सभी सीनरियाँ तुम ऐसा स्पष्ट अनुभव करेंगे जैसे दुनिया की कोई भी सीन स्पष्ट दिखाई देती है. பாபா சொல்றாரு, இந்த வெறும் இந்த ஒரு சங்கல்ப சக்தியின் மூலமா, அதாவது மனம் மற்றும் புத்தியை மன்மத்திலிருந்து காலி பண்ணிடுங்க. அப்பொழுது இந்த உலகத்தினுடைய சீனரியெல்லாம் தெளிவாக தெரிய வரும். எப்படி உலகத்துல எந்த ஒரு சீன் நம்ம பார்க்குறோம்ல, காட்சிகள் பார்க்குறோம்ல, வெளி உலகத்தோட காட்சி, அதே மாதிரி சத்தியுகத்தோட காட்சியை இங்கிருந்தே பார்க்க முடியுமா? எப்பன்னா நம்மளுடைய மனம் மற்றும் புத்தியை மன்மத்திலிருந்து காலி செஞ்சிட்டோம்னா, மனம் போன போக்கில் போகாம நியமப்படி நடக்கும் பொழுது இந்த காட்சியெல்லாம் பார்க்கலாம். इस अनुभूति के लिए कोई भी बोझ अपने ऊपर नहीं रखो. இதை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் எந்த ஒரு சுமையும் நமக்கு இருக்கக்கூடாது. சப் போझ बाप को देकर डबल लाइट बनो. மனசுல நிறைய பாரம் இருக்குல்ல, அதெல்லாம் பாபாகிட்ட கொடுத்துருங்க. பாபா, இந்த பாரம் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். மனசால ஒப்படைக்கும் பொழுது மனசை பாபா ஃப்ரீ பண்ணிடுவார. டபுள் லைட்டாக ஆயிடுங்க. ஒன்று லேசான தன்மை, இன்னொன்று நான் ஆத்மா, அந்த ஒளி. ஒன்று ஒளி, இன்னொன்று லேசான தன்மை. டபுள் லைட்டாக ஆகுங்கள். मन बुद्धि से सदा शुद्ध संकल्प का भोजन करो. மனம் மற்றும் புத்தியின் மூலமாக எப்பொழுதும் சுத்த சங்கல்பம் எனும் சாப்பாட்டை சாப்பிடுங்கள். அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் நினைங்க. कभी भी व्यर्थ संकल्प व विकल्प का अशुद्ध भोजन ना करो. ஒரு பொழுதும் வீணான எண்ணங்கள் மற்றும்
விகாரமான எண்ணங்கள் அப்படிங்கிற அசுத்தமான உணவுகளை உட்கொள்ளாதீர்கள். तो बोझ से हल्के होकर ऊंची स्थिति का अनुभव कर सकेंगे. அப்ப மன பாரத்திலிருந்து விலகி உயர்ந்த ஸ்திதியை நம்மால அனுபவம் செய்ய முடியும். ஸ்லோகன் சொல்றாரு, व्यर्थ को फुल स्टॉप दो और शुभ भावना का स्टॉक फुल करो. வீணான விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் மற்றும் சுப பாவனையின் ஸ்டாக்கை நிரப்பிக்கொள்ளுங்கள். अव्यक्त इशारा, अगर चलते चलते कभी असफलता या मुश्किल का अनुभव होता है तो उसका कारण सिर्फ किदमतगार बन जाते हो. ஒருவேளை போக போக சில நேரங்களில் தோல்வி கிடைக்கின்றது அல்லது கடினத்தன்மையை அனுபவம் செய்கின்றீர்கள் என்றால் அதற்கான காரணம் நாம வெறும் உதவியாளர்களாக இருப்பதுதான். குதாயி கிதுமத்துக்கார் நெய் ஹோத்தே, நாம இறைவனின் உதவியாளர் நினைக்கல, வெறும் உதவியாளர்னு நினைக்கிறோம். அப்பதான் சில சமயங்கள்ல சேவையில வெற்றி கிடைக்கிறது கிடையாது. குதாக்கோ கிதுமத்து சே ஜுதா நெய் கரும். அப்ப நான் இறைவனின் உதவியாளர் அப்படின்னு நினைக்கணுமே தவிர அந்த இறைவனை நம்ம விலக்கி விடக்கூடாது. जब नाम है खुदाई खिदमतगार तो कंबाइंड को अलग क्यों करते हो. நம்ம இறைவனின் உதவியாளர் அப்படின்னா நானும் சிவ தந்தையும் இணைந்த சொரூபமாக இருக்க வேண்டும். இந்த கம்பைன்டு சொரூபத்தை தனியா பிரிக்காதீங்க. सदा अपना ये नाम याद रखो तो सेवा में स्वतः ही खुदाई जादू भर जाएगा. எப்பவும் இந்த பேர் ஞாபகத்துல இருக்கட்டும், நான் இறைவனின் உதவியாளர். அப்புறம் பாருங்க இறைவன் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது. ஓம் சாந்தி. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். தேகத்திலே ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. தேகத்திலே இங்கு ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. போல என்னையும் மாற்றிட எண்ணி தந்தாயே எனக்காக ஞானத்தை அள்ளி. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. நீ
மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே இனிமையான பாபாவே உன்னை தேடி வந்தேனே. யோகம் செய்ய நல்ல வேளை அது அமிர்தம் போன்ற அதே காலை. யோகம் செய்ய நல்ல வேளை அது அமிர்தம் போன்ற அதே காலை. யோகத்தினால் பாவம் போகும் ஞானத்தினால் மனம் தூய்மையாகும். யோகத்தினால் நம் பாவம் போகும் ஞானத்தினால் மனம் தூய்மையாகும். தண்ணீரில் ஒட்டாத தாமரை போல பயிற்சிகள் தந்தாயே நான் இங்கு வாழ இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே இனிமையான பாபாவே என்னை தேடி வந்தாயே.